ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சுட்டுமொழி சுடர் இனி வரப்போகிற எபிசோடுக்கான ப்ரெடிக்ஷன் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். நம்ம அபிநயா இப்போ ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருக்காங்க. என்னென்னு பார்த்தா, அபிநயாவுக்கு பரவல் கொடுத்துருந்த லீவும் முடிய போது இதுக்குள்ளே ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அபிநயா எப்படியோ முயற்சி பண்ணாலும் அவங்களுக்கு எந்த ஆதாரமும் கிடைக்கல. இப்போ இருக்கிற டைமும் கொஞ்சமாக தான் இருக்குது. இப்போ ஏதாவது ஒன்று பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அபிநயா நினைக்கிறாங்க. இதனால் நம்ம அபிநயா என்ன பண்ணுறாங்கன்னா, பிரபாகரனை பார்த்து பேசவும் செய்கிறாங்க. நடந்த எல்லா உண்மையும் சொல்கிறாங்க. சுடருக்கு அப்பா தான் வெற்றி அப்படின்ற உண்மை தெரிஞ்சிருச்சு அப்படின்ற உண்மையும் சொல்கிறாங்க. அப்போ நம்ம பிரபாகரன்ட்ட இன்னொரு வார்த்தையும் சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள் சார், எனக்கு இருக்கிற லீவோ பரவலுக்கு உண்டான லீவும் கம்மியாக தான் இருக்குது. அதுக்குள்ளே எப்படியாவது நான் நிரபராதி அப்படின்னு நிரூபிச்சே ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கான மூவ் கண்டிப்பாக நம்ம பண்ணி ஆக்கணும். அதனால் நம்ம கேஸாக ப்ரொசீட் பண்ணுறது தான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அபிநயா சொல்கிறாங்க. இதை கேட்ட பிரபாகரனும், பரவாயில்ல, நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்களோ அதை நம்ம கண்டிப்பாக செய்யலாம். இப்போவாது உங்களுக்கு தோணுச்சு கேஸை அடுத்த ஸ்டேஜுக்கு மூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம் அபி, கேஸை அடுத்த கட்டத்துக்கு மூவ் பண்ணலாம், இதுதான் தீர்வு அப்படின்னு நீங்கள் நினைக்கும் போது அதுக்கான ஆதாரம் கேட்பாங்களே. நீங்கள் நிரபராதி நிரூபித்தா மட்டும்தானே வெளியே வர முடியும். உங்களுக்கு திரும்பவும் பரவல் கேட்குறது கஷ்டம் தானே, என்ன சொல்லி நம்ம கேட்குறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரபாகரன் கேட்குறாரு. இதுக்கான ஒரே தீர்வு, இந்த மாணிக்கத்தை நம்ம எப்படியாவது கண்டுபிடிக்கணும், அவங்ககிட்ட தான் ஏதாவது உண்மை மறைஞ்சிருக்கணும்னு தோணுது அப்படின்னு சொல்லி நம்ம அபிநயா சொல்கிறாங்க. அப்போ தான் பிரபாகரன், ஏன் அபி, சுடருக்காகவாது வெற்றி மனசிறங்கி வரலாம்ல, உங்களுக்கு எதிராக சாட்சி சொன்னவரே இப்போ நீங்கள் தப்பு பண்ணியிருக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தடுமாறி சொன்னாலும் அதுவே கொஞ்சம் இந்த கேஸுக்கு உங்களுக்கு உதவியாக இருக்கும். இன்னும் உண்மை தெரியறதுக்கு உங்களுக்கு கொஞ்ச நாள் அவகாசம் கிடைக்குமே அப்படின்னு நம்ம பிரபாகரன் சொன்னாலும் நம்ம அபிநயா வெற்றியோட உதவியை ஏற்கிறதுக்கு மறுக்கிறாங்க. வெற்றி கண்டிப்பாக எனக்கு உதவி செய்ய மாட்டான். கர்ணாவுக்கு சாதகமாக எனக்கு ஸ்பை வேலை பார்க்குறதுக்கு தான் என்கிட்ட எதுவுமே பேசுவான். அவன் என்கிட்ட என்ன நடந்துச்சுன்னு கேட்க தான் செஞ்சான். ஆனால் நான் சொல்லலை, ஏன்னா எனக்கு அவன் மேலே துளி கூட நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பிரபாகரன் பேச ஆரம்பிக்கிறாங்க. இது ஒரு பக்கம் நடக்குது. இங்க இன்னொன்று என்ன நடக்குதுன்னா, மாணிக்க ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிக்கிட்டு நம்ம கண்ணா கொடுத்த காசையும் செலவழிக்க முடியாமல் எதுவுமே பண்ண முடியாமல் மறைஞ்சு வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இதுக்கெல்லாம் தீர்வு என்னைக்கு தான் கிடைக்குது. ஒரு பக்கம் நம்மளை வெற்றி தேடிக்கிட்டு இருக்கா, இன்னொரு பக்கம் என்னன்னா நம்மளுக்கு தேவையான அந்த அடாப்சி ரிப்போர்ட் மட்டும் கையில் இருந்துச்சுன்னா கண்ணா வச்சு இந்த ஊரை விட்டு நம்ம எஸ்கேப் ஆகி போயிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு. ஆனால் அந்த அடாப்சி ரிப்போர்ட் நம்ம எப்படி வச்சோம் அப்படின்னு சொல்லும் போது தான் ஸ்கூல் பசங்களும் கிளம்பி போகிறாங்க. அப்போ தான் நம்ம மாணிக்கத்துக்கு கொஞ்சம் யோசனை வருது. நம்ம அந்த அடாப்சி ரிப்போர்ட்டு பிங்க் கலர் பேக்கில் ஒரு லேபிள் மாதிரியே ஒரு அடையாளம் இருந்துச்சு, அந்த பேக்கில் தானே நம்ம வச்சுருந்தோம். அதே மாதிரி இந்த ஸ்கூல் பிள்ளைங்க மாதிரி தானே தெரிஞ்சது. அப்போது நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா அடாப்சி ரிப்போர்ட்டு கண்டிப்பாக கண்ணா கையில் கிடச்சிருந்தா இந்நேரம் வரைக்கும் நம்மளை விட்டு வச்சிருக்க மாட்டா. அப்போது இது வரைக்கும் கண்ணா கையில் அந்த அடாப்சி ரிப்போர்ட்டே கிடைக்கல. அப்போது நமக்கு இன்னும் அந்த சான்ஸ் இருக்குது. அந்த அடாப்சி ரிப்போர்ட் நம்ம கையில் கிடைச்சா லக்கு தானே அப்படின்னு சொல்லிட்டு மாணிக்கம் அந்த பேக் யார் வச்சிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு தேட ஆரம்பிக்கிறாரு. இனி வரப்போகிற எபிசோடில் நம்ம மாணிக்க கையில் இந்த அடாப்சி ரிப்போர்ட் கிடைக்க போதா, இல்லை மாணிக்கத்தை தவிர்த்து நம்ம வெற்றி கையில் அந்த அடாப்சி ரிப்போர்ட் கிடைச்சி அந்த ரிப்போர்ட்டை படித்து நம்ம வெற்றி உண்மையை உணர்வாரா, பார்வதி கொலை செய்யப்பட்டது விஷம் கொடுத்து தான் கொல்லப்பட்டாங்க அப்படின்ற உண்மையை தெரிஞ்சுப்பாங்களா, இந்த சாட்சியை நம்ம யார்கிட்ட கொடுக்கலாம் அப்படின்னு யோசிச்சு அபிநயா கிட்ட போய் நம்ம வெற்றி கொடுத்தா இதுலேருந்து ஜெயிலேருந்து அவள் விடுவிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்குமே அப்படின்னு வெற்றி கண்டிப்பாக நம்ம அபிநயாட்ட கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்களாம் நினைக்கிறீங்கன்னா மறக்காம அந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி தெரிவிங்க. அபியும் இது நாள் வரைக்கும் என்ன நினச்சிட்டு இருந்தாங்கன்னா, தன்னோட பொண்ணு தனக்குன்னு ஒரு பொண்ணு சுடர் இருக்கா அப்படின்ற விஷயம் கர்ணாவுக்கு எப்பவுமே தெரியக்கூடாது அப்படின்னு உறுதியோடு இருக்காங்க. ஆனால் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் அபிநயா ஒரு பக்கம் தனக்கு தேவையான ஆதாரத்தை தேடணும் அப்படின்னு ஒரு பக்கம் நினைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா வெற்றி நம்ம சுடரை நெருங்கிக்கிட்டே இருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்க இங்கே நம்ம கர்ணாவுக்கு இது நாள் வரைக்கும் எந்த உண்மை தெரியக்கூடாதுன்னு மறைச்சி வச்சுருந்தாங்களோ அந்த உண்மை தெரிய வர தருணம் வந்துருச்சு. அதாவது சுடரை பற்றின உண்மை தெரிய வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ கர்ணா எப்படி சுடர் தான் அந்த அபியோட பொண்ணு, வெற்றிக்கு பிறந்த பொண்ணு சுடர் தான் அப்படின்ற உண்மையை கர்ணாவும் தெரிஞ்சுக்க போகிறாரு. கர்ணா இதை மட்டும் தெரிஞ்சுக்கிறாம அந்த குடும்பமே அபிக்கு வேண்டப்பட்ட குடும்பம் தான். அப்போ அபியும் அங்கே தான் இருப்பா. அபி மட்டும் இல்லாமல் அவங்க அண்ணன் குடும்பத்தையே நம்ம க்ளோஸ் பண்ணுறதுக்கு இதுதான் நேரம், வேறு வழியே இல்லை. ஒரு பக்கம் என்னடானா ஸ்வேதா கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு இப்போ யோசிக்கவும் செய்கிறா. இனி இந்த உண்மை வெளியே வர ஆரம்பிச்சிச்சுன்னா நமக்கும் ஸ்வேதாவுக்கும் கல்யாணமே ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு கர்ணா பல விதமாக யோசிக்கிறாங்க. சரி, இனி அடுத்ததாக என்ன நடக்க போகுது அப்படின்றத வாங்க பார்க்கலாம். கர்ணாவுக்கு சுடரை பற்றின உண்மை எப்படி தெரிய வருதுன்னா, காஞ்சனா இதனால் வரைக்கும் கோமாவிலே ஹாஸ்பிட்டலில் கிடந்தாங்க. இப்போ கோமாவிலேருந்து முழிச்சிட்டாங்க, கண் முழிச்சிட்டாங்க அப்படின்னு கர்ணாவுக்கு நியூஸ் வந்துடுது. உடனே கர்ணாவும் என்ன பண்ணுறாருன்னா, அந்த காஞ்சனா பார்த்து நம்ம பேசியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போய்
காஞ்சனா கிட்டேயும் பேசுகிறாங்க. உனக்கு என்னதான் என்கிட்ட வந்து சொல்ல வந்த, என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி அபியை பற்றி ஏதோ சொல்ல வந்தியே என்ன அப்படின்னு கேட்குறாரு கண்ணா. அப்போ தான் காஞ்சனா யோசிச்சு யோசிச்சு பேசுகிறாங்க. அபிக்கு குழந்தை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த குழந்தை பேர் என்னன்னு சொல்லிட்டு வரிசையாக 10 பேருக்கு மேலே அடுக்குறாரு கர்ணா. ஆனால் நம்ம காஞ்சனாவோ இந்த பேர் இல்லை இந்த பேர் இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நேரத்தில் தான் அந்த பொண்ணை நீ பார்த்துருக்கியா அப்படின்னு கர்ணா கேட்கவும், சார் அன்னைக்கு உங்களை திருவிழா டைமில் பார்க்க வரும்போது நீங்கள் அந்த பொண்ணோட தான் இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு க்ளூ கொடுத்துறாங்க. இந்த காஞ்சனா சொன்னதை கேட்டதுமே இங்கே கர்ணாவுக்கு தூக்கி வாரி போடுது. அப்போ அந்த திருவிழா டயத்தில் நான் அபியோட பொண்ணோட தான் இருந்திருக்கேன்னா கண்டிப்பாக அதில் ஃபுட்டேஜ் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக அபியோட பொண்ணு யாருன்னு நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும். அபியோட பொண்ணு தான் நம்மளுக்கு துருப்பிச்சிட்டா இருக்க போகிறது. இவ ஸ்வேதா வேற நம்மளை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு இப்போ யோசிக்கவும் செய்கிறா. உண்மை தெரிய வந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்மளை கல்யாணம் பண்ணிக்க மாட்டா. இத்தனை வருஷமாக நம்ம காத்துக்கிட்டு இருந்ததெல்லாம் வீணாக போயிடும். கண்டிப்பாக நான் ஸ்வேதாவை விட்டு கொடுக்க தயாராக இல்லை. அந்த அபியோட பொண்ணை துருப்பிச்சிட்டா வச்சுக்கிட்டு அபியையும் சரி அபியோட குடும்பம் ஒட்டுமொத்த குடும்பத்தையும் க்ளோஸ் பண்ணியே ஆகணும் அப்படின்னு கர்ணா திட்டம் போட ஆரம்பிக்கிறாரு. இந்த மாதிரி நேரத்தில் தான் அந்த வீடியோ ஃபுட்டேஜ் எங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கமிட்டி மூலமாக அங்கே விழா நடக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணவர் மூலமாக அந்த ஃபுட்டேஜையும் வாங்கிறாரு கர்ணா. அந்த ஃபுட்டேஜும் பென்ட்ரைவ் மூலமாக கர்ணா கிட்ட கிடைக்குது. கர்ணாவும் என்ன பண்ணுறாருன்னா இந்த வீடியோவை நம்ம ப்ளே பண்ணி பார்த்துக்கிட்டு பொறுமையாக பார்த்தா தான் அந்த பொண்ணு யாருன்னு நம்ம கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ளே பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது தான் கரெக்டாக அந்த வீடியோவில் சுடருக்கு நம்ம தங்க காயின் கொடுக்கும்போது தான் அங்கே காஞ்சனா வந்து சார் சொல்லிட்டு வந்ததாகவும் அந்த பொண்ணை கை காமிச்சு காமிக்கிற மாதிரி இருந்தால் அந்த வீடியோவில் பதிவாயிருக்கு. இதை பார்த்ததுமே நம்ம கர்ணாவுக்கு சந்தேகம் வருது. இந்த சுடரை பற்றி நம்ம இன்னும் உண்மையை தெரிஞ்சுக்கிறவே இல்லையே. சுடரோட அம்மா அப்பா யாருன்னு கூட இது வரைக்கும் நம்ம தெரியாமல் தான் இருந்திருக்கோம். என்ன நம்ம தெரிஞ்சுக்கிறோம், ஒருவேளை சுடராக கூட இருக்கலாமோ இந்த மாதிரி கர்ணாவுக்கு ஒரு எண்ணம் வருது. அந்த நேரத்தில் தான் கர்ணா என்ன பண்ணுறாருன்னா ஹாஸ்பிட்டலுக்கு நேராக ஃபோன் பண்ணி அங்கே காஞ்சனா கிட்டே பேசணும்னு சொல்லிட்டு ஃபோனை கொடுக்க சொல்கிறாங்க. காஞ்சனாவும் பேசுகிறாங்க. இங்கே பாரு காஞ்சனா, நீ சொன்ன பொண்ணு அபியோட பொண்ணுன்னு சொன்னீங்க, அந்த பொண்ணு பேர் சுடரா அப்படின்னு கேட்கவும், ஆமாம் சார் சுடர் தான் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையை சொல்லிடுறாங்க காஞ்சனா. இதை கேட்டதுமே அப்போ இது நாள் வரைக்கும் நம்ம சுடருன்னு தெரியாமே நம்ம வீட்டுக்குள்ளே வந்திருக்கா போயிருக்கா, அந்த குடும்பத்துக்கே நம்ம உதவி இருக்கோம், அந்த குடும்பம் நம்மளால தான் உட்காந்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்ணு முன்னாடியே இருந்து இது நாள் வரைக்கும் நம்ம தெரியாமல் இருந்திருக்குமே, இதை பற்றி கண்டிப்பாக வெற்றிக்கு தெரியாமையா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வெற்றிக்கு மேலேயும் இப்போ சந்தேகம் வரப்போகுது கர்ணாவுக்கு. இதுக்கு மேலேயும் நம்ம இவங்கள உயிரோடு வச்சுருக்கிறது தப்பு அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் நம்ம திவ்யாவும் வராங்க. கர்ணா அப்போ தான் ஒரு தப்பு பண்ணுறாரு. ஏன்னா இந்த வீட்டில் யார் இருக்கா எவர் இருக்கான்னு கூட பார்க்காம தன்னோட கோபத்தாலேயும் உணர்ச்சி வசப்பட்டு என்ன பண்ணுறாருன்னா தன்னோட ஆட்கள் மூலமாக அந்த குடும்பத்தையே க்ளோஸ் பண்ணணும், முக்கியமாக அந்த சுடரை கடத்துறதுக்கான வேலையை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணி பேசும்போது தான் அப்போ தான் நம்ம திவ்யாவும் பின்னாடி நிற்கிறாங்க. இது நாள் வரைக்கும் திவ்யா என்ன நினச்சிருந்தாங்கன்னா கர்ணா தன்னோட அண்ணன் வந்து தப்பு பண்ணியிருக்க வாய்ப்பே கிடையாது, அவர் ரொம்பவே நல்லவர் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த திவ்யாவுக்கு அப்போ தான் நம்ம கர்ணா ஃபோனில் என்ன பேசுகிறாரு அப்படின்றத கொஞ்சம் டீப்பாக பார்க்குறாங்க. கர்ணா அப்படி என்ன சொன்னேன்னா, டேய் உங்களுக்கு ஒன்று தெரியுமா, இங்கே சுடர்னு ஒரு பொண்ணு உங்களுக்கு தெரியும்ல, நம்ம வீட்டுக்கு வந்துட்டு போயிருக்கா, மகேஷோட ஃப்ரெண்டு தான் அப்படின்னு சொல்லவும், ஆமாங்க சார் தெரியும் அப்படின்னு சொல்ல, அந்த பொண்ணை நீங்கள் கடத்தியே ஆகணும் அப்படின்னு சொல்லவும், அப்போ தான் கர்ணாவோட ஆட்கள் எதுக்கு சார் அந்த பொண்ணை கடத்த சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கர்ணா கிட்ட கேட்க, இங்கே பாருங்கடா நான் சொன்னதை மட்டும் செய்யுங்க, அந்த பொண்ணு வேறு யாரும் இல்லை, வெற்றியை ஏற்கனவே கொலை பண்ண சொல்லியிருந்தேனே, எனக்கு எதிராக வேலை செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் கொலை பண்ண சொன்னேன், அதையும் கொட்ட விட்டுட்டீங்க, இப்போது வெற்றியோட பொண்ணா அந்த சுடர் தான் அப்படின்ற உண்மை எனக்கு தெரிஞ்சிடுச்சு, இனி சுடர்னால எனக்கு கண்டிப்பாக ஆபத்து வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது, அதனால சுடரை கடத்துங்க அப்படின்ற ஒன்று சொல்லிடுறாங்க. இதை கேட்டதுமே நம்ம திவ்யாவுக்கு அதிர்ச்சி ஆகுது. அப்பதான் திவ்யாவும் என்ன நினைக்கிறாங்கன்னா, அப்போ இது நாள் வரைக்கும் சுடர்னு சொல்லிட்டு வெற்றி பழகுனதெல்லாம் தன்னோட பொண்ணுக்கிட்ட தான் தெரிஞ்சுதான் பழகுனானா, நம்ம கிட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லலையே, இப்போ அண்ணன் என்னடானா அந்த பொண்ணை கடத்த சொல்றாங்களே, அப்படி என்ன அந்த பொண்ணு செஞ்சுட்டா, அது மட்டும் இல்லாமல் அண்ணன் இவ்வளோ தூரத்துக்கு யோசிக்கிறதுக்கான காரணம் என்ன, அப்போது அண்ணன் மேலே தான் பிரபாகரன் சொன்ன மாதிரி அண்ணன் மேலே தான் தப்பாக இருக்குமோ, தப்பு பண்ணதெல்லாம் அண்ணனாக இருக்குமோ, அப்போ பார்வதி அண்ணையோட கொலையில் இவருக்கும் சம்மந்தம் இருக்குமோ அப்படின்ற டவுட்டு நம்ம திவ்யாவுக்கு வருது. அடுத்ததாகவும் திவ்யா என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு யோசிக்கும் போது தான் திவ்யா என்ன நினைக்கிறாங்கன்னா, இதை பற்றின உண்மையை நம்ம கண்டிப்பாக நம்ம பிரபாகரன்ட்ட தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஃபோன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க பிரபாகரனுக்கு. பிரபாகரனும் ஃபோன் எடுக்கிறாங்க. சொல்லுங்க திவ்யா, என்ன ஃபோன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது, இங்கே பாருங்க பிரபாகரன், உங்கள்கிட்ட தனியாக இப்போ உடனே பேசணும், அதுவும் அர்ஜென்ட்டாக இமிடியேட்டாக நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸை சொல்லி வெளியே வந்து மீட் பண்ணி பேசுகிறாங்க திவ்யா. அப்படி என்ன பேசுகிறாங்க அப்படின்னு பார்த்தா, இங்கே பாருங்கள் எனக்கு ஒரு டவுட்டு, நீங்கள் சொன்னதெல்லாம் உண்மையாக எங்கள் அண்ணன் தான்
தப்பு பண்ணவங்கன்னு சொன்னாங்களே, என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு திவ்யா கேட்குறாங்க. அப்போ தான் பிரபாகரனும், அன்னைக்கு நான் சொல்லும்போது நீங்கள் கேட்காதம்போது, இப்போ வந்து நீங்கள் கேட்குறீங்கன்னா, ஏதோ ஒன்று நடந்திருக்கு. நீங்கள் என்ன நடந்துச்சுன்னு உண்மைய சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது, இங்கே பாருங்க நான் அந்த உண்மைய சொல்றேன். நீங்க என்ன நடந்துச்சுன்னு உண்மைய சொல்லுங்க அப்படின்னு திவ்யாவும் பிரபாகரன்ட்ட கேட்க, பிரபாகரனும், இங்கே பாருங்க திவ்யா, உங்க அண்ணன் தான் பார்வதி அண்ணிய கொலை பண்ணது அப்படின்ற ஒரு டவுட் இருக்கு. ஏன்னா அபி வந்து பார்வதியை ரூம்குள்ள போகும்போதே அவங்க கத்தி குத்தால மயங்கி கிடக்கிறத பார்த்ததுமே அவங்கள காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக அந்த கத்தியை எடுத்தாங்களே தவிர்த்து அவங்க கத்தி குத்தலை. அதுக்கு முன்னாடியே உங்கள் அண்ணனான கர்ணா என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஃபோட்டோவை பார்த்து உனக்கு கழுத்தில் நாளைக்கு மாலை விழுகும் அப்படின்னு பேசியும் இருந்தார். இதை வச்சு தான் டவுட் பட்டு தான் இந்த மாதிரிலாம் நடந்துச்சு அப்படின்ற உண்மையை விளக்கி சொல்கிறாரு. அப்போது எங்கள் அண்ணன் தான் இதெல்லாம் பண்ணியிருப்பாரு அப்படின்னு நீங்கள் சொல்கிறத பார்த்தா எனக்கு அப்படி தான் தோணுது. ஏன்னா அவர் இப்போ நடந்துக்கிற விதமே சரியில்லை. இப்போ சுடரை பற்றின உண்மையும் தெரிஞ்சிருச்சு. அதனால சுடரை கடத்துறதுக்கான எல்லா முயற்சியும் பண்ணிட்டாரு. சுடருக்கு மட்டும் இல்லாமல் சுடரோட குடும்பத்துக்கே இப்போ ஆபத்து வர போகிற நிலமையில இருக்குது. நான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கும் தெரியல. இதை உங்கள்கிட்ட சொல்லியே ஆகணும்னு சொல்லிட்டு தான் வந்தேன் அப்படின்னு சொல்லும்போது, என்ன திவ்யா நீங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லும்போது, திவ்யாவும் ஆமாம் உண்மைதான் அப்படின்னு சொல்லவுமே, இனி பிரபாகரன் என்ன முயற்சி எடுக்க போகிறாரு, இப்போ வெற்றிக்கு தன்னோட பொண்ணுக்கு ஆபத்து அப்படின்ற உண்மையை எப்படி தெரிஞ்சுக்க போறாரு அப்படின்றதாங்க இனி வரப்போற எபிசோட்ல ட்விஸ்டா இருக்க போகுது. இனி நடக்க போற அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும். மறக்காம நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி ஆதரவு தருவீங்க. மீண்டும் சந்திப்போம்.